காப்பாற்றுவதும் என் மங்களத்தை காப்பாற்றுவதும் என் கணவரை காப்பாற்றுவதும் உன்னுடைய கடமைதான். தொடரும் பூஜை வர ஆகட்டும். அம்மா தாயே, அகிலாண்டவடி அம்மன நாயகி, உலகால நாயகி, உண்மை பரம்பொருளே, உன்னை ஒரு தவமலைக்கு வந்திருக்கிறேன். எனக்காக காட்சி தர வர வேண்டும் தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா ஆதி சக்தி, எனையாளும் சக்தி, ஆதி புன்னகை சுதம்மா
அகிலாண்டு ஒரு வெம்மன நாயகி உலகாலம் நாயகி எங்களுக்காக காட்சி தர வரமாட்டாயா தாயே? யாரது? நீ யாரை குறித்து கடந்தவர் செய்தாய்? அதே அன்னை உமையவள். இதோ ஜோதிடமாக காட்சியளிக்கிறேன், கண் விழித்து பார். தாயே, உலகாலும் நாயகி என்னை ஒரு பொருட்டாக நினைத்து எனக்காக காட்சி தர வந்திருக்க தாயே, காற்றிடமணி என்று பாராமல், அனல் என்று புனல் என்று பாராமல், ஐப்புலன்களை அடக்கி ஆத்மநலத்தை நிலையாக நிறுத்தி என்னையே குறித்து கடந்தவர் செய்த காரணம் என்ன? குறித்து கடந்தவர் செய்தாய் உன் பக்தியை வெற்றி. ஆதலால் உனக்கு யாது வர வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகிறேன். நான் எந்த வரத்தை கேட்டாலும் சத்தியமாக தருவீர்களா? நீ என்ன வர கேட்டாலும் சரி, சத்தியமாக தருவேன். இதுவே சத்தியம். இந்த உலகத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து, அது மனித குலமாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, தேவ குலமாக இருந்தாலும் சரி, என்னை போன்ற அரக்கர் குலமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனி என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்பின் வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு மாநிலம், எந்த ஒரு ஜீவராசியாலும் எனக்கு வரணும் என்பதை நினைக்கக்கூடாது. நீ கேட்ட வரத்தினை இல்லையனா அது மணமகன் தந்தையை பெற்றுக்கொள். எவகண்டாசுரா, உனக்கு என்ன வரம் என்று கேள், தடையில்லாமல் தருகிறேன். இந்த பாரத பிரபஞ்சத்தில் பெண்களை விடுத்து எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது. அப்படி என்றால் பெண்களை பற்றி உனக்கு கவலை கிடையாது. சரி, நீ கேட்ட பிரகாரமே எந்த ஒரு ஆண் மக்களாலும் உனக்கு அழிவு என்பதே இருக்காது. தந்தையை பெற்றுக்கொள். இறைந்தாசுரா, ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தங்கள் ஒன்று என்று உரைப்பார்கள். நான் கொடுத்த வரும் பொய்க்கா வரம். எரிகண்டாசுரா, நான் கொடுத்த வரம் உனக்கு பலிதமாக வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு பலியை கொடுக்க வேண்டும். எரிகண்டாசுரா, பலி என்று உரைத்தினி, அது என்ன பலி தெரியுமா? எனக்கு நீ ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். நரபலியா? தாயே, உலகத்தில் கேட்காத வரத்தை கேட்கின்றதற்காக கேட்கக்கூடாத பலியை கேட்கிறீர்கள். நரபலி எப்பேற்பட்ட நரபலியாக இருக்க வேண்டும்? அந்த நரபலி எப்பேற்பட்ட நரபலியாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொற்றுத்தாலி கட்டி மனைவியும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்து பிறக்கின்ற குழந்தை தலைச்சன் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த தலைச்சன் பிள்ளை 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாலிபனை கொண்டு வந்து எனக்கு நீ நரபலியை கொடுத்தால் அப்பொழுதே உன் கண்முன்னால் காட்சியளித்து நான் கொடுத்த வரத்தினை பலிதமாக செய்வேன். இதுவே சத்தியம். நீங்கள் கேட்க நரபலியை நிச்சயமாக நான்